ஒரு மனிதன் ஒன்றல்ல 2 முறை அணுகுண்டு வெடிப்புகளில் சிக்கி உயிர் பிழைப்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆம், இது உண்மை. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி இரண்டிலும் வாழ்ந்த சுடோமு யமகுச்சியை பற்றி இப்போது காண இருக்கிறோம். ஆகஸ்ட் 6, 1945 ஆகஸ்ட் 6, 1945 சுடோமு யமகுச்சி ஒரு வணிக பயணத்தில் ஹிரோஷிமாவில் இருந்தார். அன்று காலை அங்கு முதல் அணுகுண்டு வீசப்பட்டது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருந்தார். பலத்த தீக்காயங்கள் இருந்த போதிலும் அவர் உயிர் பிழைத்தார். 3 நாட்களுக்கு பிறகு யமகுச்சி தனது சொந்த ஊரான நாகசாகிக்கு திரும்பினார். நம்ப முடியாத நிகழ்வாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2வது குண்டு வெடிக்கும் நேரத்தில் அவர் அங்கு வந்தார். மீண்டும் அவர் அணுகுண்டு வெடித்த சில கிலோமீட்டர்களுக்குள் இருந்தார். மீண்டும் அவர் உயிர் பிழைத்தார். ஆச்சரியமில்லையா? யமகுச்சியின் உயிர் பிழைத்தல் நம்ப முடியாதது. சுடோமு யமகுச்சி உண்மையிலேயே நம்பிக்கை மற்றும் உயிர் வாழ்வின் சின்னம். மேலும் இது போன்ற அற்புதமான வரலாற்று உண்மைகளுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விரும்பி பின்பற்றவும். யமகுச்சியின் நம்ப முடியாத வாழ்வியல் தப்பித்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள்.